லக்னோவுக்கு எதிரான போட்டியில் சிறப்பாக விளையாடிய ஷேக் ரஷீத் இனி ஓபனராக ஆட மாட்டார் என்றும் அவருக்கு மாற்றாக ஓபனரிடத்தில் இவர்தான் ஆடுவார் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. சிஎஸ்கேவில் புதிதாக ஆயுஷ் மாத்ரே என்ற மும்பை ஓபனர் இணைந்திருப்பதால் அவரை ஓபனராக பயன்படுத்த தோனி முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆயுஷ் மாத்ரே மும்பையை சேர்ந்தவர். சிஎஸ்கே அடுத்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை வான்கடே மைதானத்தில் எதிர்கொள்ள உள்ளது. ஆயுஷ் மாத்ரேவுக்கு மும்பை பிட்ச் பழக்கப்பட்டது என்பதாலும் அவர் தற்போது நல்ல ஃபார்மில் இருப்பதாலும் அவரை ஓபனராக களமிறக்க உள்ளதாக கூறப்படுகிறது. சிஎஸ்கேவில் மிடில் வரிசையை பலப்படுத்தும் நோக்கில் 3வது இடத்தில் ஷேக் ரஷீத்தையும் அடுத்து சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜாவையும் ஆட வைக்க தோனி முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் விஜய் சங்கரை நீக்கிவிட்டு அந்த இடத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த இளம் புதுமுக வீரர் ஆண்ட்ரே சித்தார்த்தை கொண்டு வரவும் வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது மட்டுமல்ல, சமீப காலமாக மதிசா பதிரானா தொடர்ந்து சொதப்பி வருகிறார். டெத் ஓவர்களில் இவர் அதிக ரன்களை விட்டு கொடுத்து வருவதால் நாதன் எல்லிஸை மீண்டும் சேர்க்க உள்ளதாக கூறப்படுகிறது. பிக் பாஸ் லீக் தொடரில் அதிரடியாக அரை சதமும் அடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.